ஆன்மீக சொற்பொழிவாளரா நான் நிறைய கேலி கிண்டல்லாம் சந்திச்சுட்டு இருக்கேன் சார். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து புரட்சியாளர்னா கடவுள் இல்லைன்னு சொன்னா நீங்க ஆமா, புரட்சியாளர். ஆமா. கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம தேவாரம் பேசினா நம்மள வந்து கேலி தான் பண்ணுவாங்க. ஊர்த்துவ தாண்டவம் பத்தி ரொம்ப அசிங்கமான ஒரு கதையை எல்லாருமே சொல்றாங்க சார். என்ன சொல்றாங்க தெரியுமா? சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் காளிக்கும் நடனம் நடந்தது. சிவபெருமான் காலை தூக்கி தலையில வச்சார். உன்னை பார்வதி என்னால அப்படி பண்ண முடியலன்னு வெக்கி நின்னா. இந்த ஒரு கதைய சொல்லிட்டு இருக்காங்களா சார்? இந்த சம்பவம் நடந்தது திருவாலங்காடு வட ஆரணேஸ்வரர் கோயில்ல. அந்த கோயில்லயே இப்படிதான் சார் கதை சொல்றாங்க. சிவபெருமான் அப்படி பண்ணுவாரா? தன்னுடைய உடம்புல பார்வதி தேவிக்கு பாதி பாகத்தை கொடுத்த சிவபெருமான் காலை தூக்கி தலையில வச்சுட்டு உன்னால அப்படி பண்ண முடியலன்னு சிரிப்பானா? ஆனா தேடி 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 படிக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சது சார். கோயம்புத்தூர் பக்கத்துல பன்னிமடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஊர் பேரை சொல்லவே வெக்கப்படுறாங்க. பன்னிமடையா